கைஸ் ஹாய் அண்ட் ஹலோ கைஸ் எல்லாம் வந்துட்டேன். ஹாய் அண்ட் ஹலோ கைஸ் எல்லாம் நல்லா நம்புறேன். ஏதோ கேவ மாதிரி போச்சுன்னு பார்த்தேன். முக்கிய சந்து கேட்குது. அதனால் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மாப்பம் கட்ட போங்க. அது கட்டி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் முழுசாக முடிக்காம வச்சுருக்கிறேன். போயிரு வெப்சைட் யூஸ் பண்ணாக்காத. வெப்சைட் யூஸ் பண்ணாங்க போ யூஸ் பண்ணுறோம். ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணிட்டேன். அப்படியே போய் முடிச்சுக்காத. ஓச்சுடா ராக்கெட்டு கேலி தான். ஓகே இந்த ஃபார்மை தான் ஒன்றா முழுசாக கட்டிருக்கு. 2 நாள் ஆக மாட்டேங்குது. ரொம்ப நாள் ஆகுது இந்த ஃபார்ம் கட்டிருக்கு. ஏன்னா இது குட்டி ஃபார்மில் பெரிய ஃபார்ம் நானே இப்போ ஓன் கிரியேட்டிங், அதனால அப்படிதான் இருக்கும். இதுதான் கேஸ் ஃபைனல் லேயர்னு சொல்ல மாட்டேன். இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு இதுதான் ஒரு ஃபார்ம். இது அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஃபார்ம் ஆகணும் தான். ஏன்னா நான் இதுலேயே அப்படியே எக்ஸ்பெண்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு எல்மாரி போட்டு வந்திருக்கேன். இதுதான் இதில் பெரிய விஷயமே. ஏன்னா இதில் நிறைய ஃபார்ம் இது ஏன்னா நானே கிரியேட் பண்ணுறேன். இதுதான் இருக்கும் நான் வந்துடுது. ஓகே ஓகே அடுத்தது என்ன பண்ணணும்னா இதுக்கும் மேலே இதை வந்து ஒரு லேயராக தான் அவங்க போட்டுப்பாங்க எல்லா ஃபார்ம்லையும். இதை நான் டபுள் லேயராக வேறு ஆக்குறேன். இது பெரிய விஷயம்னால இது கட்டணும், கட்டிகிட்டே இருக்கணும். என்ன தலையில் இருக்குது. இதை கட்டினா தான் நல்ல ரிப்போர்ட் கிடைக்கும். கம் பவுடருக்கு ராக்கெட் இருக்குது. அடுத்தது நம்ம இதுதான் யூஸ் கட்ட போகிறோம். சுகர் கேன் ஃபார்ம். அடுத்தது ராக்கெட் காலம் அதுதான் தேவை. சுகர் கேன் ஃபார்ம் தான் கட்டணும். அதுவும் பெருசா இல்லை கூட பட் பெருசு பெருசா அப்படி ஒரு பெருசாக கட்டணும். ஓகே இது ஃபுல்லாக கட்டிட்டு தான் கட்டணும். ஆனால் இந்த இது மொத்தத்தையும் எல்மா இருக்குல்ல இந்த இதெல்லாம் கட்டிட்டு காட்டுறேன். முடிச்சிட்டேன். இந்த நாளாக பக்கமும் முடிச்சுனா ஃபார்மில் முடிக்கிறேன். 2 நாள் நான் இன்னைக்கு முடிச்சிடலாம். நீ பிடிக்கும் தான் வந்துருக்கேன். எங்கள் அப்பா ஃப்ரீ ஃபயர் ஆடிட்டு தான் வருவேன். ஃப்ரீ ஃபயர் கூட ஆடாமல் இன்னைக்கு முடிச்சாங்க. அப்புறம் கைஸ் ஒருத்தர் வந்து என் கூட மைன்கிராஃப்ட் மல்டிப்ளேயர் ஆடுறேன்னு சொல்லியிருந்தாப்புல. அவர் வந்து ஓகே தான் கைஸ் நான் ஆடலாம். 2 பேர் ஆடலான்னாரு. டியோ போனாரு. ஆனாலும் ஓகே தான். ஏன்னா எனக்கு எப்படி ஆடுறது தெரியாது. நான் அவர் கூட ஆடுறதுக்கு நான் பார்க்குறேன். அப்புறம் ஒன்றாட்ட சொல்லியிருந்தேன் போன வீடியோ வந்து ரிப்பப்ளிக் டேக்கு வந்து இது பண்ணியிருந்திருப்பேன். அதுனா ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி இது பண்ணுறதுனால மறந்துட்டு. இப்போ ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி ஒரு பிங்க் கலரில் ஆடு மாதிரி இருந்துச்சுல. நான் கூட அதை கொண்டு பார்த்துருந்தேனே ஃபாலோ பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டுருந்தால. ஏன்னா பண்ணி சத்தம்லாம் கேட்டுருந்துச்சு நமக்கு. அது பண்ணி தான் சொன்னார். அவரே சொன்னார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ப்ரோ அது அண்ணோட பிக்குன்னு சொல்லியிருந்தாரு. அது தெரியும் எனக்கும் சார். நான் நீங்களே பார்த்துருப்பீங்க ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் இருந்ததுனால நெட்டு கிடைக்காம ரொம்ப சுற்றிட்டு அப்படி இருந்துச்சு. நான் ஒருத்தர் அதுக்கு எனக்கே தெரியும். ஏன்னாலும் கண்டென்ட் கிடச்சா ஷார்ட்ஸில் போட்டு விடணும்ல. ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்துப்பாப்ல. ஆனால் யாருன்னா டிஎன் உச்சிகான்னு ஒருத்தர். அவர் தான் நம்ம சேனலோட 3வது இது சாட்டு ஃபஸ்ட் சாட் வேறு யாரோ பண்ணியிருந்தாப்புல. நானும் இல்லை ரொம்ப நாள் பண்ணியிருந்தாப்புல. அப்புறம் செகண்ட் சாட் தான் டியோ போடலாமான்னு கேட்டிருந்தாப்புல. நான் சரி தான் சொல்லியிருந்தேன். அவர் ரெகுலராக பார்ப்பாருன்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவர் மைன்கிராஃப்ட் பற்றி கேட்டிருந்தார். ஃப்ரீ ஃபயரில் வந்து ஃப்ரீ ஃபயர் ஒரு சேட் போட்டிருந்தேன். ஃப்ரீ ஃபயர் அந்த அப்டேட் நியூ அப்டேட்டுன்னு போட்டிருந்தால அதுக்கு தான் இது பண்ணியிருந்தாப்புல கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல. நானும் ஃப்ரீ அப்போ ஃபோன் ரெகுலராக பார்க்குறாரு தான் அர்த்தம். நீங்கள் சொன்னேன் ஃப்ரீ ஃபயருக்கு போய் மைன்கிராஃப்ட் பற்றி ஏன்னா சொல்லுவானா சொல்ல மாட்டாள். இப்போ போயிட்டு ஃப்ரீ ஃபயர் மட்டும் போடுறவங்க சேனல்ஸ் லைக் எப்படி சொல்லலாம் எஃப்எஸ்கே அவர் வேணாம். அவர் வந்து நிறைய கேம்ஸ் லைவ் போட்டிருக்காப்புல. அவர் மாற்றி ரவி அவரு அந்த மாதிரி வெறும் ஃப்ரீ ஃபயர் ஆகிறவங்கள்ட்ட போய் போடலாமா மைன்கிராஃப்ட் வீடியோ போடலாமா அப்படி அதுதான் ஈஸ். அதாவது பிளாக் இல்லையா பிளாக்கு சரி என்ன வேலை செய்துன்னு மொத்தத்தையும் ஃபார்ம் முடிச்சிடலாமான்னு கேட்டீங்கல்ல. ஒன்று என்ன பண்ணணுன்னு சொல்கிறேன். எனக்கே தெரியல ஈஸ். இன்னைக்கு வேறு லீவை போட்டு வந்துருக்கிறேன். ஓகே ஓகே பிளாக் இல்லை. அடுத்து என்ன பண்ணலான்னா இந்த பக்கம் கிளியர் கீழ் ஃப்ளோர்லாம் ரெடி ஆனால் தான் இதில் போட்டு பார்ப்போம் என்ன வருது. அப்பாடே பிளாக் இருக்குது. இந்த பிளாக் அதுக்கு எடுக்கிறேன். இது வேறு கட்டணி. அடுத்தது வில்லேஜர் ட்ரைனிங் ஹால். நம்ம இது டென்ஷன் சொல்லுங்கள். எத்தனை பிளாக் ஏற்றலாம் சொல்லு. ஓனை கட்டுறதுல நான் வைக்கிறது தான். நான் தான் கிஞ்சி நான் வச்சது தான் கரெக்டாகிற மாதிரி நான் வைக்கிறது தான்டா ஹெயிட்டு. அதான் எத்தனை கேட்கலாம். 3 எப்போ மகேஷ் 3 மேலே 30 வைக்கலாமா இல்லை 300 எப்போமா. ஐயோ ஸ்டைல் லிமிட்டே தாண்டிக்கிறோம் வேணாம். 3 வைப்போமா 3 யோசிக்கிறேன். யோசிக்கிறேன் 4 வைப்போம். இல்லை 5 வைக்கலாம் கேஸ். 5 வைக்கலாமா இல்லை கேஸ் 4 வைக்கலாம். 4 வைக்கிறது தான் 1 2 என்ன பண்ணுறேன் 1 2 3 4 ஒன்று ஃபுல்லாக இப்படியே ஒரு இதை போட்டு கண்டினியூ பண்ணிக்கிறேன் கைஸ். இந்த இது முடிச்சாச்சு. இதை முடிச்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா. இதை முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா யோசிக்கிறேன். தண்ணி ஊற்றிடுவோமா பேசுகிறேன். ஆமாம் தண்ணி ஊற்றுவோம். இந்த வேணும் அப்புறம் தண்ணி ஊற்றினா அதான்
லாஸ்ட் மார்க் முடியும் டியூரேஷன் ஒன்றா அதனால இங்கேயே நிறுத்திடும் லேண்டிங் அது லேண்டிங் அவன் நினச்சேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா 4வது பிளாக்குக்கா இது ஃபுல்லாக கவர் பண்ணா பண்ணிட்டு காட்டுறேன். இருங்க பண்ணி காட்டுமா இல்லை அதை யோசிக்கிறேன். பண்ணிட்டு காட்டுமா இல்லை பண்ணாமல் காட்டுமா யோசிக்கிறேன். அதுதான் இருங்க ஒரு பாக்ஸ் மட்டும் போட்டு காட்டுறேன். எதுக்கு இங்கே ஏறணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசாக போட்டுருங்க இதுக்காக தான் டேமேஜ் இப்போ நான் கீழே இருந்தீங்க எனக்கே தெரியல தெரியாமல் இருந்துச்சு. அடுத்து இங்கே தான் ஓகே அப்படிதான் சரி என்ன கேஸ் இவ்வளோ டேமேஜ் ஆகுது யாரா ஹார்ட் போகுது டி ஹார்ட் போகுது பக்கம் ஓகே இதெல்லாம் தெரியாமல் போட்டது இதெல்லாம் எடுத்து வந்து இதெல்லாம் சும்மா டெம்பர் ஒரு பிளாக்கு எடுத்து வேண்டியதான். மோனி ஃபுல் போட்டுக்கல லேயர் இது ஃபுல்லாக கவர் பண்ணணும். கவர் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்துட்டு இந்த 4 பக்கமும் பண்ணிவிட்டு கண்ணி பண்ணுறேன். இந்த லாப்போட வெளியே பாருங்க பார்ப்போங்க முடிச்சேன் முடிச்சு நான் காம ஒன்று முடிச்சேன். இப்போ தான் முடிச்சிருக்கேன். கையெல்லாம் வலிக்கவே காலங்காத்தாலுங்க காலையில் இல்லையா இந்த உட்காந்து பண்ணிக்கிறேன் ரொம்ப இதாக இருக்குது. பார்த்துக்கோங்க கீழே டார்ச் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு ஃபைட் வேறு வந்துருக்கு அதை கொண்டு போட்டேன். இப்போவே ஃபைட் வந்துச்சு கவர் கூட பண்ணாமே ஃபைட் வந்துச்சேன்னு ஒரு இது இல்லை ஒரு ஆனந்தம். அடுத்தது என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் போய் காமிச்சிடுறேன். ரேப்டே என்ன ரெப்டே தான் ஏன் அப்படிதான்டா மொபைல் சாப்பிட்டு அப்போ கரெக்டான அளவு முக்கியமானது எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும். இந்த இடத்துல பாக்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும். போன வாரம் ட்ரிபிள் பிளேட் அடிக்கிறது அது வச்சு நல்லா தான் அப்போ சரியாச்சு. பெட்டிக்கிட்டாரு உடனே என்ன பண்ணணும்னா ஸ்டாக் இங்கேயும் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டாக்கு அடுத்து இந்த தான் என்ன பிளாக் ப்ளேஸ் பண்ண முடியுமா ஏன்டா எனக்கு முடிச்சுட்டு கண்ணி பண்ணுறேன் வேறு வழி பண்ணுறேன். கேஸ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி தான் பண்ணிட்டேன். ஏன்னா இதில் ஒரு மாற்றிருப்பேன் மாற்றிருந்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இந்த இடத்துல 2 பிளாக் வச்சுப்பேன். இந்த இடத்துல மட்டும் 2 பிளாக் இங்கே இந்த பக்கம் இந்த 2 சைடு மட்டும் 2 பிளாக் வச்சுப்பேன். நிறையா மாதிரி இல்லை உள்ள மாதிரி ஒன்று என்ன பண்ணணும்னா தூங்கி நான் சொல்கிறேன் முக்கியம். ஓகே ஓகே இப்போலாம் வாய்ஸ் கொஞ்சம் கரெக்டாக கேட்குறதில்ல தெரியுது எனக்கு. என்ன பண்ண இந்த இதில் கொஞ்சம் இதாக இப்படி தான் இருக்குது. ஜஸ்ட்டு வரைய கீழே வந்து இருக்குதா ஒன்றும் நேரம் ஒன்றும் எனக்கே தெரியல. இருக்கு பார்ப்போம். இது இந்த இடத்துல க்ரௌட் இருக்குது. அந்த பழக்கம் அப்படியே வச்சுக்கணும். ஓகே இந்த பக்கம் ஓட்டாச்சு. இப்போ என்ன ஒன்றுனா அதே தான்
அதே மாதிரி ஒரு ஸ்கொயர் போட வேண்டியதான். 2 பிளாக் உங்க 2 பிளாக் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தாலே கரெக்டாக இந்த பிளாக் ஒன்று கீழே ஒரு பேச ஆகும். இந்த கண்ட்ரோலர் வேறு நான் மாற்றி விட்டால எனக்கு வேறு இதில் செட் ஆக முடியுது. பில்டிங்க்கு செட்டே ஆக முடியுது. ஏன்டா இவ்வளோ வந்துடுங்க? ஏன் வாட்டர் பக்கெட் எதுக்கு கொடுத்தேன்னா மேலே போடுறேன். ஐயா போகிற ஐயா மேலே ஒரு ஐயா மேலே. ஓகே ஆமாம் இதே மாதிரி எல்லா பக்கம் பண்ணோம். பண்ணிட்டு காட்டுறேன் ஓகே பண்ணிட்டு தான் காட்டணும். நான் டைம் இருக்குது 17 ஆயிடுச்சு. இப்போ ஸ்பீடை போட்டு ஏற்றுறேன்னா புரியாது ஒன்றும் எல்லாம் ஃபுல்லாக பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே டேய் நீங்களா இங்கே வந்துருங்க. நீங்கள் என்னடா இங்கெல்லாம் வந்துருங்க. உங்களுக்கு முடியாது புல் பணம் இருக்காங்க கையில் பார்த்தீங்களா லஜிக்க வைப்பீங்க இன்ட்ரெஸ்ட் லாஜிக்கு உள்ளே பூந்து வருது. அதே நான் பிடிச்சி இழுத்துட்டு கிடக்கான். அருமையா இப்படி தான் யூஸ் பண்ணோம். பண்ணிட்டேன் ஒன்றும் அடுத்தது தான் வேலை அப்படின்னா கொஞ்சம் ஆனால் நம்ம அப்படிங்கிற மாதிரி வாங்கி கொடுக்கணும். ஸ்டார்ட் இன்னும் அது அடிக்கடி ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் டிஸ்கஸ் பண்ணா 17 இதுக்கு எவ்வளோ அடுத்து ஒரு பிக்காக்கா என்ன பிக்காக்கா எப்படி பிக்காக்கா அதுவும் ஆண்களுக்கு நல்லதுதான். நமக்கு எதிராக ஃப்ரூட்ஸு இது வந்து ஜங்கிள் மீடியா. ஆமாம் ஜங்கிள் பேக்கிங் ஓக் பேக்கிங் ஃபுட்டு அப்புறம் கொக்கோபீனு இது ஓகே. ஆனால் நம்ம கூட வந்து நீ எனக்கு சத்தம் போட்டு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் நேரம் கீழே போய் சுற்றியா நல்லா இருக்கு. யா அதே நின்று கீழே போகிறோம் இங்கடா போகுது சவுண்ட் வருது. நீங்கள் என்னடா இங்கே வந்துறீங்க? தயாரா ரைடு காட்டு இது ரைடு ஒன்று காட்டுச்சு இல்லை இன்னும் ஒன்றா பைக் ரோஸ் வாங்கிக்கிறேன். இன்னும் ரைட் ரைட் பயிர் சத்தம் வேறு பயிர் சத்துறோம் எதுக்காக போனாரான்னு தெரியல. 20 நிமிஷம் ஆச்சு. அடே டைம் ஆச்சு. டைம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. என்ன கிட்டு ஓகே கைஸ் நான் இப்படியே போயிட்டு இருக்கேன். ஸ்பீடை போட்டு ஏற்றணும் நானும் ஏற்றுவேன். அதனால அடுத்த வேலை என்னென்னா பார்ப்போம். வாங்க அப்புறம் இதெல்லாம் இது சவுண்ட் அடிக்குது. கிடையாது நான் சவுண்ட் மட்டும் வந்துருக்கேன்னா கால் விங்குது கையெல்லாம் மாதிரி ஹெட்ஃபோன் வேறு போட்டு வச்சுருக்கேன். இது ஹெட்ஃபோன் வேறு கால் ஆகுது எதுக்கு இப்படி இருந்து தெரியல. அகைன் கைஸ் நிறைய ஏற்ற வேண்டியதான் மேலே இதான் ஃபைனல். இது ஃபுல்லாக ஏற்றிடணும். 5 பிளாக் ஏற்றணும். இந்த பக்கம் அப்படியே 5 பிளாக் ஏற்றணும். ஆமாம் கரெக்டாக இருக்கு. அப்படியே இது மின்னாகும். நம்ம ஜெயிச்சுக்க மறக்கிறது. அப்படியே அப்படியே 10 1 2 3 4 பிளாக் ஏற்றுவோமா? 4 பிளாக் போடுங்க. 4 பிளாக் இப்போ ஓகே ஃபுல்லாக முடிச்சுட்டு உனி ஃபுல்லாக இல்லை உனி அடுத்த இது போட்டுட்டு கல்வி பண்ணுறேன். கைஸ் வாழை கட்டி முடிச்சிட்டேன். பார்த்துக்கோங்க வாழை கட்டி முடிச்சிட்டேன். ஒரே பண்ணிட்டேன் கைஸ். உங்கள் அப்பா கூப்பிட்டுருந்தாரா கொஞ்சம் மாமா என்ன குடிக்கிறேன் அவ்வளோதான். அந்த இது ஃபார்ம் ஒன்று என்ன ரூட் போனோம். ஏன்னா அதுக்கு வேலை பெரிய வேலை வந்துட்டு அதான் கைஸ் அதான் சுற்றுக்கணா சுற்றுடா இந்த அடி வாங்கிக்கிறோமா? அடி வாங்கிக்காக போகிறோம். அட்ரா ஒழுங்கா துப்புற துப்புறாண்டி பேர் வச்சுருக்கல ஒழுங்கா துப்புறாங்க. அப்படி முடி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இல்லை முடி சாகணும். சாவலை நான் சாக மாட்டேன். நான் சாவலை ஸோ இந்த இடத்துல கொண்டு வந்து ஒரு பைசா உங்களுக்கு ப்ரூஃப் பேங்க் தான் போனோம். அங்கே போய் உட்டு மைண்ட் பண்ணோம். உட்டை மைண்ட் பண்ணி அங்கே பொருந்திருக்கோம். ஃபுட்டை மைண்ட் பண்ணி ட்ராப் டோர் செய்யணும். பெரிய தலைவலி விஷயம். ரோட் கட்டரில் ட்ராப் டோர் செய்கிற மாதிரி எப்படி இருக்கும் நல்லாயிருக்கும். ஓகே ஈஸ் ஒன்று செஞ்சுட்டு எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுறேன். ஓகே கைஸ் உங்களுக்கு செகண்டில் முடிச்சுருப்பேன். எனக்கு டைம்னா அப்படி ஒரு டைம் ஏன்னா ட்ராப் டோர் செய்யறதுன்னு பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா ஆமாம் பெரிய விஷயமே தான். வச்சுருக்கேன்
எப்படி நம்ம வீடு அந்த பக்கம் இருக்குது, அப்படியே ஸ்ட்ரைட் இந்த பக்கமாக இருக்குது நம்ம வீடு. அது தெரிஞ்சு போச்சு. எப்படின்னா அந்த காம்பஸ் கிட்ட வந்துச்சு ஓனி என்ன ஒன்று நிறைய பேர்த்து தெரியும். இந்த 2 பிளாக் விட்டுருங்கல்ல, அங்கெல்லாம் வைக்க மாட்டலாம். ஐயோ ஆக்சுவலா ஆக்சு எங்கே பார்க்கலாம் ஓகே. இது சின்ன விஷயம் இல்லை, பெரிய விஷயம். நான் போய் சாப்பிட்டு இங்கே வேலை பார்க்கணும், இந்த வேலை பார்க்கணும். நான் பசிக்கும் இல்லை எனக்கு. ஃபஸ்ட்டு காலைக்கு சாப்பிடவும் இல்லை. காட்டுறேன், ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். கைஸ் வந்துட்டேன், சாப்பிட்டு வந்துட்டேன். நான் அப்படியே எதையும் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல தண்ணி இருக்கு அப்படிமா இருக்கு. வாட்டர் பக்கெட் கேட்டால் இது வருது. ஐயோ முடிச்சா என் கோழி போயிரு பேர போடு ஓ மாட்டிக்கிட்டேன். என்னைய எவ்வளோ கொண்டுருக்கடா நான் இதாகிட்டேன் வீசுமா போயிட்டேன். இதெல்லாம் பண்ணிட்டேன். உனக்கு இதை க்ளோஸ் பண்ணிடுவேன். கிராப் ஒரு எது பேச பண்ணா ஒரே இடத்துல நிற்காது. அந்த இங்கிட்ட அங்கிட்டே இது பண்ணிட்டே இருக்கும், ஆடிட்டே இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் தான் இது இந்த இடத்துல இது மைண்ட் கிராஃப்டில் லாஸ்ட்லாம் கேமில் அதனால் அப்படியே இப்படிக்கா போயிடும். இந்த பக்கம் வந்து இந்த இடத்துல பிளாக் இருக்குன்னு நினச்சி அந்த பக்கம் போக நினைக்கும். அந்த டைமில் இந்த இடத்துல கிராப் க்ளோஸாக இருக்கேன். எக்ஸாம்பிள் இப்போ நான் தான் மாப்பு போய் விழுந்தலை, அதுக்கு இது விழுந்துறேன். இந்த இடத்துலையும் ஓப்பன் பண்ணி வச்சிடும். எல்லா இடத்துலையும் ஓப்பன் பண்ணி நம்ம பாட்டு நிறைய நேரம் படிச்சிடும். இந்த இடத்துல நம்ம தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றினா இப்படியே போயிடும். அது பாட்டு ஆனே உள்ளேன். இதாங்க கான்செப்டே சொல்லியாச்சு தான். இந்த மாதிரி கான்செப்ட் தான் ஃபார்மு. இந்த கான்செப்டில் ஃபார்ம் இருக்கும். நம்ம தான் அந்த ஃபார்மை வந்து விசித்திரமாக மாடிஃபிகேஷன் பண்ணுறோம். இல்லை எத்தனை பேர் வருவீங்க நீங்கள் பார்த்தேன். சரி என்ன நீ நிற்கிறேன் என்ன பண்ணுறீங்க, ரொம்ப தப்பாங்க. இந்த இது நல்லா இருக்கே, இந்த ஃப்ளாவோ ஏதோ ஒன்று ஃப்ளாவா எதுவும் தம்ம முடிஞ்சு அந்த இது இருக்கே. ஏன்னா நம்ம கணக்கு 5 எம்பா இருக்காதாங்க. யார் இதை போய் காசு கேட்குறாங்க, இவ்வளோ வருது. ஓகே யூஸ் பண்ணி இதை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு ரூஃப் பண்ணும். அடுத்து ரூஃபை போட்டு அவ்வளோதான் ஃபார்மே முடிச்சு இங்கேருந்து ஒரு இடத்துல எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடணும் சார். ஓகே கைஸ், நீங்கள் ஃபுல்லாக முடிச்சு கண்டி பண்ணுறேன் கைஸ். ஃபார்மை முடிச்சுட்டேன். உங்களுக்கு ஆன் பண்ணுறதுக்குள்ள எடிஷன் வந்துச்சு. நல்ல ஃபோன் நாங்கள் நிஜமாக சொல்லுங்கள். கரெக்டாக மனமாதிரி வந்துட்டே இருந்தாங்க. ஊட்டி திரி வச்சுருக்கீங்க வாங்க. ஒரே அடி தான் இருங்க, வெறும் கேஸ் வச்சு பார்ப்போம். ஒன் டாப் மாதிரியா ஒரு அடி நல்லா சாப்பிட்றாங்க. இந்த ஒரு அடி சாப்பிட்றதுக்குலாம் ஒன்று 2 அடி கையில் அடித்தா 2 அடி. அடுத்தடி இல்லை எல்லாம் பில்லு தராங்க. 2 அடி ஆனே ஹெச்பி ஏறல. என்ன இப்படி கண்ணு மாதிரி வந்துருச்சு. இதில் பவுல் கட்டுக்கு கைஸ் நல்லா பங்கி. இதுக்கு ஏஎஸ்கே விடலாம். ஏஎஸ்கே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். பிடிச்சிருப்பான் சவுண்டு கேட்டிங்க உங்களுக்கு. ஓகே எதை மிஸ் ஆயிடுச்சு எனக்கு ஏன்னு சொல்கிறேன்னா ஈபிஆர் மாட்டேங்குது. ஈபிஆர் மாட்டேங்குது. ஓகே ஜாவாக்கு வந்து ஜாவாலையும் கட்டலாம். கைஸ் ஜாவாலையும் கட்டலாம், பெட்ராக்லையும் கட்டலாம். என்ன அது மாட்டேங்குது. ஓகே பெட்டி வச்சுக்க வேண்டியதான் பக்கத்துலேயே. ஜாவா ஏஎஸ்கே எப்படி இருக்குண்ணா ராக்கெட்டு ஒரு கீப்பரு. உனக்கு ராக்கெட் எவ்வளோ வேணா யூஸ் பண்ணடா. எனக்கு வந்துச்சுடா ஃபார்மு. அது கன் போடுறது இருக்காடா. என்னடா அவங்களா என்னத்துக்கானா இங்கே கொண்டு வேண்டாம் வேண்டாம் தெரிஞ்சான் சப்பா மாட்டேங்க கேட்கணும். 5 தான் இருங்க போய் கட்டே பண்ணி பார்ப்போம். இல்லை ஃப்ரீட்டில் சாரி ஃப்ரீட்டில் வந்து சர்வே பண்ணலாம். சர்வே இல்லைடா கட்டே ஆனே பாருங்க. இது கிரியேட்டிவ் லைஃப் எல்லாத்தையும் சொல்லிடுது. இல்லை அதே ஒரே இருட்டாக இருக்குது. கண்கள் கிட்டலாம் அவ்வளோ இருக்கு. நைட் விஷயம் மாடுலாம் வேறாது. நைட் விஷயம் இல்லையா ஆட்ட ஒரு காட்டு தான் போகும். உள்ள அவ்வளோ இருட்டாக இருக்குது. பைக் இப்போ தெரியுதா ஏதாவது ஸ்பெக்டேட் மாடு மாடில் யூஸ் இது இருக்கிறது தான். இது எல்லாத்தோட இதுலேயும் இருக்கும். இது கிரியேட்டிவ் கிடையாது. அதனால இல்லை எதுவுமே எடுக்கவும் முடியாது. நான் இருக்கிறதே தெரியாது. பார்க்கலாம் அடிக்கவும் முடியாது. பெட்ராக் கடி கூட நல்லா இருக்குல்ல. நல்லா கேவா ஜியோட தான் இருக்குது. டிஸ்ட்ராக்ட் வந்துச்சு. இந்த டைமண்ட் மைண்ட் பண்ணலாம் தான் யூஸ் பண்ணுவேன். கேவ் மைனிங்லாம் டைமண்ட் இது வச்சு டைமண்ட் பண்ணலாம். அதில் தான் பெட்ராக் கடியில் வா அடியும் ஒன்று ஒன்றும் இல்லை. ப்ளஸ் கேவ் ஏதாவது கண்டுபிடிக்கிறது சார் வந்து இது நான் தான் இடையில கண்டுபிடிச்சேன். ஓகேங்களா க்ளோஸ் ஃபுட்டு ஆனே அடிக்க முடியாது, உடைக்க முடியாது.
ஃபார்ம் அந்த இடத்துலயே மறக்க முடியும். ஃபார்ம் நல்லா ஒர்க் ஆகுது. ஜாவா பிளேஸ் வந்து ஏஸ்கே எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன். ஜாவா பிளேஸ்க்கு இந்த இதுலேருந்து ஃபார்ம் இந்த நான் நினைக்கிற பண்ணேன் இந்த இடத்துலேருந்து 100 பிளாக்ஸ் மேலே போகணும். ஓகேவா கைஸ், 100 பிளாக்ஸ் மேலே போகணும். இல்லை பெட்ராக்னா அங்கே போய் நின்னீங்கன்னா ஏஸ்கே இதுதான். இல்லைனா பெட்ராக்கு வந்து இங்கே இருக்கணும். இந்த இடத்துலேருந்து 20 பிளாக் போகணும். 20 பிளாக் போய் நிற்கணும். ஃபார்ம் விட்டு 20 பிளாக் தள்ளி நிற்கிறது. தள்ளி இருந்தால் அது ஜாவாக்கு அப்படியே இருக்குது. அப்படியே நின்றுமே, எதுவும் வேலை செய்யாது. ஃபார்ம்லாம் வேலை செய்யுது கைஸ். ஏன்னா வேறு வேலை செய்யப்போ அதை தான் சொன்னேன். பான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வரல இந்த ஸ்பெக்டேட் பற்றி இதெல்லாம் நான் பண்ணி வந்து கீழே ரொம்ப டார்க்காக இருந்துச்சு, அதனால இப்படி பண்ணிட்டேன். அப்புறம் ஃபார்ம் நல்லா வேலை செய்யுது. ஆனந்த் வீடியோ இன்னும் பார்த்து சேஃப் எடுத்து பார்ப்போம். இல்லைனா வீடியோ 1 மணி நேரத்துக்கு ஆயிடுச்சு. ஆனந்த் வீடியோ எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் பாய் பாய்.